மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிங்டம் அனிமாலியா அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டமில் அனிமாலியாவில் நம்ம போரிஃபெரா, சீலண்டரேட்டா ஆர் சினிடேரியா, ஃபைலம் டீனோபோரா, பிளாட்டிஹெல்மென்தஸ், ஆஸ்கல்மென்தஸ், அன்னலிடா இத்தனை ஃபைலம் ஆர்டர் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த செஷனில் நம்ம ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Phylum Arthropoda. Arthro means what? Arthropoda means what? தமிழில் ஆர்த்ரோபோடா அப்படின்னா கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோஸ்னா ஜாயிண்டட், போடாஸ்னா ஃபீட், அதாவது ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய அப்பண்டேஜஸ், நிறைய கால்கள் கணுக்கணுவாக எப்படி இந்த கரும்புக்கு நோடாக கனெக்டட் ஆகிருக்கு அந்த மாதிரி இதனுடைய அப்பண்டேஜஸ் வந்து என்ன ஆயிருக்கும், கனெக்டட் ஆகிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஆர்த்ரோபோடா ஆர் கணுக்காலிகள். ஓகே, திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த கிங்டம் அனிமாலியா. இந்த கிங்டம் அனிமாலியாவிலே அதிகமான அளவு ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஃபைலம் எது அப்படின்னா இந்த ஆர்த்ரோபோடா தான். அட் இன்க்ளூட் த லார்ஜஸ்ட் கிளாஸ் கால் த இன்செக்டா. ஒரு ஃபைலம் அப்படின்னா அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதில் இன்செக்டா அப்படின்ற பூச்சி இனமும் இந்த ஆர்த்ரோபோடாக்குள்ளே இருக்குது. தென் இதில் 2 to 10 மில்லியன் இன்செக்ட்ஸ் ரேஞ்சஸ் வந்து டோட்டலி வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஃபைலம் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலமாக கன்சிடர் ஆகுது. ஓகேங்களா? They are bilateral symmetrical segmented triploplastic and schizocoelomate animal. ஆல்ரெடி நமக்கு bilateralனா 2 ஈக்குவல் ஹால்ஸாக டிவைடட் ஆகிறது, செக்மெண்டட் கண்ட அமைப்பு இருக்குது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 germ லேயர்ஸ் இருக்குது, சீசோசீலோமேட் அப்படின்னா யூசீலோமேட்டில் ஒன் ஆஃப் த டைப் ஸ்பிளிட்டிங் த மீசோடர்ம்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அனிமல்ஸ். இதெல்லாம் ஆர்த்ரோபோடாவோட காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். நல்ல வெல் டெவலப் ஆன ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இதனோட பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே ஹாவ் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். கணுக்காலிகள் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஆர்த்ரோபோடா. தென் விச் ஆர் யூஸ்டு ஃபார் த லோகோமோஷன். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோகோமோட் பண்ணுறதுக்கு உதவுது. ஃபீடிங் அண்டு சென்சரி இன் ஃபங்க்ஷன். உணவுப் பொருட்களை பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் உணர்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்சேஷன். இப்போ காக்ரோச்சுக்கெலாம் முன்னாடி 2 ஆண்டனிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சென்சரி ரோல், ஐடென்டிஃபை த சென்ஸ், அதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது, பயன்படுது. பாடி இஸ் கவர்டட் பை கைட்டேனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இதனுடைய பாடியை வெளியில் கைட்டீன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் ஆன ஒரு ஓடு வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. எதற்கு அதனுடைய ரோல் என்ன அப்படின்னா ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் டு ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ். இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை பாதுகாப்பதற்கும் நீர் இழப்பை தவிர்ப்பதற்காகவும் கைட்டேனியஸ் அப்படின்ற எக்ஸோஸ்கெலிட்டன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் இட் இஸ் அ செட் ஆஃப் பீரியாடிக்கலி பை எ ப்ராசஸ் கால் மோல்ட்டிங். இது இதனுடைய தோலை பீரியாடிக்கலாக வந்து என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் தோல் உரித்தல் ஆர் மோல்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஆர் எக்கிடைசிஸ்ன்னு சொல்லலாம். இதை எக்கிடைசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இப்போ நம்மளோட பாத்ரூம் டாய்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்ரோச்சோட யங் ஃபார்மட் நிம்பு அதனுடைய அவுட்டர் கவரிங், இப்போ எப்படி பாம்பு வந்து அதனுடைய சாட்டை உரிக்குதுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இது அதனுடைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோஸ்கெலிட்டனை பீரியாடிக்கலாக என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிக்கிறோம். தட் ப்ராசஸ் இஸ் கால்டு மோல்ட்டிங். இன் தமிழ் இட் கால்டு அஸ் தோல் உரித்தல். ஓகே, the body consists of head, thorax and abdomen with the body. Then cavity called the hemocoel. இதனோட பாடிக்குள்ளே சீலோம்னா உங்களுக்கு தெரியும் பாடி கேவிட்டி. அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே ஃப்ளூயிட் வந்து பிளட்டு, ஹீமோசீல் அப்படின்னா அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே பிளட்டு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆர் கில்ஸ், புக்கில்ஸ், புக் லங்ஸ் அண்டு ட்ரக்கியா. இதனுடைய சுவாச உறுப்புகள் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா கில்ஸ் சொல்லலாம். புக்கில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த புக்கோட பக்கங்கள் மாதிரி அதில் கில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே ரோவாக அடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கில்ஸ் அப்படியே செதிலாக அடுக்கப்பட்டிருக்கும், அது மாதிரி. தென் புக் லங்ஸ் அண்டு ட்ரெக்கியா. பேசிக்காக இன்செக்ட்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கனே நம்ம ட்ரெக்கியா ஆர் ட்ரெக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். நமக்கு தெரியும் ஓப்பன் டைப்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டு பிளட் வெசல்ஸ்லாம் இருக்காது, ஒரு பள்ளத்துக்குள்ளே பிளட்டு வந்து என்னாகும், பம்ப் ஆகும். தென் சென்சரி ஆர்கன் லைக் ஆண்டனிஸ், ஐ. இதனுடைய ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கூட்டுக்கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒமட்டாடியம் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, தென்
அண்டு சிம்பிள். காம்பவுண்ட் விஷனும் இருக்குது, சிம்பிளும் இருக்குது. ஸ்டாட்டோசிஸ்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ். இப்போ நம்மளோட பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இயரும் பிரெயினும் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதனோட பாடியில் ஸ்டாட்டோசிஸ்ட்னா ஆர்கன்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அண்டு ஈக்குலிபிரியம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டோசிஸ்ட் உதவுது ஆர் ப்ரெசன்ட். எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மேல்பிஜியன் டிபியூல்ஸ். இப்போ கழிவு நீக்கத்திற்காக மேல்பிஜியன் மார்ஜிலோ மேல்பிஜி இதை ஃபஸ்ட்டு இன்செக்ட்ஸில் இந்த மேல்பிஜியன் டிபியூல்ஸை கண்டுபிடிச்சதுனால அவர் ஹானர் பண்ணுறதுக்காக அதுக்கு மேல்பிஜியன் டிபியூல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்மளோடதுலேயும் மேல்பிஜியன் ஃபார்மட் அப்படின்னு தான் சொல்லுவோம். தென் கிரீன் கிளாண்ட் அண்ட் காக்சல் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் கழிவு நீக்கத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு சுரப்பிகள் ஆர் உறுப்புகள். கிளாண்ட்ஸ் அப்படின்னா செக்ரிட்டரி ஃபார்மட். ஓகே. தென் தே ஆர் மோஸ்ட்லி டயேசியஸ் அண்ட் ஓவிபரஸ். டயேசியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், செக்ஸுவல் டைமார்பிசம் இஸ் சீன். அதை தான் மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இருக்குது. எக்லேயிங். ஓவிபரஸ்னா எக்லேயிங். ஃபர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி இன்டர்னல். உடம்புக்குள்ளே ஃபீமேலோட இதுக்குள்ளே உடம்புக்குள்ளே தான் அக்கர் ஆகும். டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா யங் ஒன்ஸ் வந்து பேரண்ட்டோட ரிசம்பிளாக இருந்தால் டைரக்ட். இன்டைரக்ட்னா ஸோ மெனி லார்வல் ஸ்டேஜஸ் இருந்ததுன்னா அதை நம்ம இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் லைஃப் ஹிஸ்ட்ரி இன்க்ளூட் மெனி லார்வல் ஸ்டேஜஸ் ஃபாலோட் பை த மெட்டமாஃபாசஸஸ். இப்போ இன்செக்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெட்டமாஃபாசஸஸ் இஸ் சீன். ஒன்று ஸோ மெனி ஸ்டேஜஸ்க்கு வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட் ஆகும், வளர்ச்சிதை மாற்றம் அடைஞ்சு வரும். ஓகேங்களா. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்னது, எக்ஸாம்பிள். இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடாக்கு எக்ஸாம்பிள் லிமுலஸ் கிங் கிராப், எ லிவிங் ஃபாசில். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லிவிங் ஃபாசில் அப்படின்னா, இப்போ காக்ரோச்சஸ் லிவிங் ஃபாசில்னு சொல்கிறோம். ஆரிஜினேட் ஆனதுலேருந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல், எவல்யூஷனரி சேஞ்சஸ் இல்லாமல் ஆர்ஜின்லேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரியாக இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த லிவிங் ஃபாசில். ஓகே. பெலானஸ் ஸ்கார்பியன் தேல், கெர்மிக் கிராப்ஸு இதனோட சயின்டிஃபிக் நேம் வந்து யுபாகேரஸ். தென் ஏபிஸ். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த இன்செக்ட்ஸ் நமக்கு வந்து நிறைய எக்கனாமிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி பீஸு. தென் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹனி பீஸ், பாம்பிக்ஸு, லேசிஃபர் லேக் இன்செக்ட்ஸு. ஹனி பீஸில் ஹனி, சில்க்கு, இதில் லேக், அரக்கு, இந்த மாதிரிலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்டான இன்செக்ட்ஸும் இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடா கேட்டகரியில் இருக்குது. அதே மாதிரி ஹவுஸ் ஃப்ளைஸ், மஸ்காட் டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அண்டு வெக்டாஸ், அனாஃபிலிஸ், க்ளூக்ஸ், ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் எல்லாம் இது நமக்கு ரொம்ப டேஞ்சரஸான டிசீசஸை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஃபார்மட்டாக இருக்குது. கிரிகேரியஸ் பெஸ்ட் அப்படின்னா லாக்கஸ்ட். நம்ம ஏற்கனவே கூட்டமாக இது பண்ணி இப்போ வெஜிடேஷனெல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த லாக்கஸ், வெட்டுக்கிளி வகைகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது, இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடா கேட்டகரியில் வருது. ஓகேங்களா. ஃபைலம் ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைலம் மொலஸ்கா. மொலஸ்கா அப்படின்னாலே தமிழில் மில் உடலிகள், தேக சாஃப்ட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், மொலஸ்கா. திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வந்து ஆர்த்ரோபோடா. அதுக்கு அடுத்து அதிகப்படியான ஸ்பீசிஸை வச்சுருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர் எது அப்படின்னா மொலஸ்கா. இந்த மொலஸ்கா ஆர் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். இது வந்து லிட்டில் பிட்டாக வந்து நிலத்திலும் இருக்கும், மேக்ஸிமம் வாட்டர் பாடிஸில் இருக்கும். மெரைன் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர், கடல் நீரிலே இருக்கும், நன்னீர் இருக்கும். அண்ட் எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். இதில் தனியாக ஆர்கன் இருக்குது. ஓகே. ஆர்கன் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. தென் தே ஆர் பைலாட்ரல் சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி யூ நோ த மீனிங். எக்ஸப்ட் யூனிவல். யூனிவல்ஸ் மட்டும் 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிக்க முடியாது. எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஸ்னைல். ஓகே. தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட். ஓகே. ஆல்ரெடி ட்ரிப்ளோனா 3 germ layers, சீலோமேட் அப்படின்னா ட்ரூ சீலோம். பாடி இஸ் கவர்டட் பை அ கேல்சிரியஸ் செல். அதில் கைட்டின்னு பார்த்தோம். இது கேல்சியத்தாலான ஓடு இதனோட பாடியை கவர் பண்ணியிருக்கு. இதனோட பாடி அன்செக்மெண்டட் வித் டிஸ்டிங் ஹெட். இதனோட பாடியில் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி இருக்கும் அண்ட் மஸ்குலார் ஃபுட் இருக்கும். ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் அதை வந்து விசரல் மாஸ் ஆர் விசரல் ஹம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப் ஆர் விசரல் மாஸ். இந்த சைடு ஹெட் இருக்குது, இங்கே ஃபுட் இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை விசரல் ஹம்ப் ஆர் விசரல் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. எ சாஃப்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம் எ மேண்டில் ஓவர் த விசரல் ஹம்ப். அதாவது விசரல் ஹம்புக்கு மேலே ஒரு சின்ன லேயர் வந்து என்ன பண்ணிடுது, மேண்டிலுக்கு இடையில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் மேண்டில். விசரல் மாஸுக்கும் மேண்டிலுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி காணப்படுது. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பேலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கால் த மேண்டில் கேவிட்டி. மேண்டிலுக்கும் விசரல் மாஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை மேண்டில் கேவிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் பேலியம். விச் இஸ் நம்பர் ஆஃப் ஃபெதர்ஸ் லைக் கில்ஸ். இந்த மேண்டில் கேவிட்டியில் நிறைய குட்டி குட்டியாக இறகுகள் மாதிரி கில்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். விச் ஆர் ரெஸ்பிரேட்டரி இன் ஃபங்க்ஷன். மிஸ் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இப்போ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஹெட் இருக்குது, இந்த இடத்துல மஸ்குலார் ஃபுட் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்க முடியல, அதுதான் விசரல் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மேண்டில் இருக்குது, இந்த மேண்டிலுக்கும் விசரல் மாஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை தான் நம்ம மேண்டில் கேவிட்டி ஆர் பேலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, பேலியம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல குட்டி குட்டியாக நீளமாக ஃபெதர் லைக் கில்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது அதனுடைய ரெஸ்பிரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்ப்ளீட்? மவுத் டு ஆனஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அண்ட் மவுத் கண்டெயின் ராஸ்பிங் ஆர்கன் கால்டு ரேடுலா. இப்போ இந்த பற்கள் மாதிரி அமைப்பு, ராஸ்பிங்னா இந்த ரம்ப மாதிரி அப்படி ஒவ்வொன்றத்தையும் அந்த இது பண்ணக்கூடிய அமைப்பு முத ரேடுலான்ற அமைப்பு வந்து இந்த ஃபைலம் மொலஸ்கன்ஸில் வந்து காணப்படுது. தென் மவுத் கண்டெயின் ஏ ராஸ்பிங் ஆர்கன் கால் ரேடுலா வித் டிரான்ஸ்வர்ஸ் ரோ ஆஃப் கைட்டீனியஸ் டீத். அந்த மாதிரி சின்ன சின்ன கைட்டினாலான டீத் மாதிரி இருக்க மாதிரி ஒரு அமைப்பாக இதில் வந்து என்ன பண்ணுது, ரேடுலா காணப்படுது. இது ஃபீடிங், உணவு வந்து பிடிச்சி அரைச்சி சாப்பிட்றதுக்கு உதவுது. ரேடுலா இஸ் ஆப்சன்ட் இன் பைவால்ஸ். பைவால்ஸ்னால் அந்த மட்டி சிப்பின்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில எல்லாம் டெக்கரேஷனுக்காக பியல் ஆயிஸ்டர்ஸ் டெவலப் ஆகும்ல, ரெண்டு பக்கமும் அந்த செதில் மாதிரி இருக்கக்கூடியதை தான் நம்ம பைவால்ஸ். ஸோ பைவால்ஸ்க்கு ஒரு பிக்சர் லேட்டராக வச்சுருக்கேன், பார்ப்போம். தென் த சென்ஸ் ஆர்கன் ஆர் டென்டக்கிள்ஸ். இதனுடைய உணர்ச்சி உறுப்பு வந்து என்ன அப்படின்னா டென்டக்கிள்ஸ், ஐஸ் அண்ட் ஆஸ்பார்டியம். தென் ஆஸ்பார்டியம் அப்படின்னா டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் தி வாட்டர், அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டோட நேச்சர், அந்த தண்ணியோட தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஸ்பார்டியம் அப்படின்ற சென்ஸ் ஃபார்மட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ப்ரெசன்ஸ் இந்த பைவால்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபோடா. இந்த ஆஸ்பார்டியம்ன்ற அமைப்பு பைவால்ஸ்லையும் கேஸ்ட்ரோபோட்ஸ் மொலஸ்கனில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிளாஸ் தான் செப்லோபோடா, கேஸ்ட்ரோபோடா, பைபால்வியா, அந்த மாதிரி சோ மெனி கிளாஸஸ் இருக்குது. இந்த கேஸ்ட்ரோபோட்ஸ்லையும் இந்த ஆஸ்பார்டியம் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் நெப்ரீடியா, ஆல்ரெடி நமக்கு தெரியும். கழிவு நீக்கத்திற்காக நெப்ரீடியா அப்படின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபிக்காக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓப்பன் டைப்? ஸ்பெசிஃபிக்கான வெசல்ஸோ ஆர்கன்ஸோ இல்லை, அதை தான் நம்ம ஓப்பன் டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் எக்ஸப்ட் ஃபார் செப்லோபோடா. எல்லாத்துலேயுமே மிச்ச கிளாஸஸ்லாம் ஓப்பன் டைப் இருக்கும், ஆனால் செப்லோபோட்ஸில் மட்டும், செப்லோபோட்ஸ் அப்படின்ற கிளாஸஸில் ஆக்டோபஸ்ஸு, கட்டில் ஃபிஷ்ஷஸ், ஸ்குவிட்ஸ் வரும். இதில் மட்டும் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்காது. பிளட் கண்டெயின் ஹீமோசயனின். பிளட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹீமோசயனின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த சயனின் அப்படின்றது லேட்டராக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ப்ளூ இன் கலராக வந்து என்ன பண்ணிடும், சேஞ்ச் ஆயிரும். சரியா, இது வந்து காப்பர் கண்டெய்னிங் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட். பிளட் கண்டெயின் ஹீமோசயனின் ஏ காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். இட் இஸ் அ ப்ளூ இன் கலர். ஓகே, தே ஆர் டயேசியஸ். Male and female are separated and oviparous egg laying. Development is indirect. Already நான் என்ன சொல்லிட்டேன், indirect அப்படின்னா larval stages வந்து என்ன ஆயிருக்கும், present ஆயிருக்கும் with the Welger larva. Welger larva இது வந்து இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. என்ன லார்வா, Welger larva, modified Trachophore larva. Trachophore larvaவோட மாடிஃபிகேஷன் தான் இந்த Welger larva அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பைல், ஆப்பிள் ஸ்னைல், லாமிலேடியன்ஸ், மசில்ஸ், பிங்காட்டா பியல். பிங்காட்டா பியூகாட்டா அப்படின்னா பியல் ஆயிஸ்டர், முத்துச்சிப்பியை உருவாக்கக்கூடிய அந்த வகை. தென் செப்பியா கட்டில் ஃபிஷ், லாலிகோஸ்குவிட், ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க நேம் எல்லாம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபைலம் மொலஸ்காவுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, தென் இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன் மிஸ், த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் த மேண்டிலுக்கு இடையில பேல்டம் இருக்குது. இதில் மேண்டில் கேவிட்டி இஸ் எ நம்பர் ஆஃப் ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் சினிடியா அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ரோலை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்டான ஃபார்மட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ் ஏற்கனவே பைவால்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், அந்த ரெண்டு வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுக்குள்ளே நம்ம பியல் ஆயிஸ்டர்ஸில் பார்க்குறோம். பியல்ஸ் வந்து என்ன ஆகுது, சிந்தசிஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைலம் எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டானா இன் தமிழ் இட் கால்ட் அஸ் முட்தோலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சர்ஃபேசஸ் வந்து ரொம்ப ஹார்டராக இருக்கும். அதனால் இதை வந்து எக்கினோ மீன்ஸ் ஸ்பைனி, டெர்மிஸ் மீன்ஸ் ஸ்கின். ரொம்ப ஹார்டர் ஃபார்மட்டாக இருக்கிறதுனால இதுக்கு முட்தோலிகள் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஆல் எக்கினோடர்ம்ஸ் ஆர் மெரைன். எல்லாமே கடலில் தான் இருக்கும். த அடல்ட்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் த லார்வே ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். அடல்ட் வந்து என்னது, ரேடியல் சிமெட்ரி, பைலாட்ரல்னால் உங்களுக்கு தெரியும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்னால் அத்தனை ஈக்குவல் ஆர்ம்ஸாக வந்து பிடிச்சிடலாம். பென்டாரமஸ் ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிளாக படிச்சிருக்கோம். லார்வல் ஸ்டேஜில் புழு மாதிரி இருக்கிறதுனால 2 ஈக்குவல்ஸாக பைலாட்ரலாக சிமெட்ரிக்கலாக டிவைட் பண்ணிடலாம். தென் தீஸ் அனிமல் ஹேவ் அ மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மீசோடெர்மல்? அந்த மீசோடெர்மில் இருந்து எண்டோஸ்கெலிட்டன் வந்து ஆரிஜினேட் ஆகக்கூடியது எக்கினோடர்மேட்டாவுக்கும் கார்டேட்டாவுக்கும். ஸோ உண்மையான ஸ்கெலிட்டல் அமைப்பு வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. தென்
ஆஃப் calcareous ஆசிகல்ஸ் அண்ட் ஹென்ஸ் த நேம் எக்கினோடெர்மேட்டா. அந்த எண்டோஸ்கெலிட்டம் வந்து கால்சியத்தாலான ஓடு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு இந்த பேர் வந்தது. ஸ்பைனி ஸ்கின், அந்த வெளியில் பார்க்கும்போது அந்த சுண்ணாம்பு காரை கற்கள் மாதிரி மேலே படிஞ்சிருக்கிறதுனால அது பார்க்கும்போது ஒரு தான்ஸ் மாதிரி ஒரு கரகரப்பான ஒரு ஃபார்மட்டை வந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா? தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, கடலில் தான் இருக்கும், ஆர்கன் சிஸ்டமில் நல்ல டெவலப் ஆகி ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த மோஸ்ட் டிஸ்டிங் ஃபீச்சர் ஆஃப் எக்கினோடெர்மிஸ் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் ஆம்பிளாக்கல் சிஸ்டம். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷோட பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். அவளை இந்த இடத்துல இருக்கக்கூடியதை தான் என்னது மேண்ட்ரிபொரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழியாக வாட்ரு உள்ளே வந்து என்ட்ரி ஆகி என்ன பண்ணும், சென்ட்ரல் கெனாலுக்குள்ளே போகும். அங்கேருந்து இந்த ரேடியல் ஃபார்மட்னா இந்த 5 ஆர்ம்ஸுக்கும் ஈக்குவலாக அந்த வாட்டர் வந்து என்னாகும், ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ உள்ளே என்ட்ரியான அந்த வாட்டர் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டியூப் ஃபீட் வழியாக வந்து என்ன ஆயிரும், எக்ஸிஸ்ட் ஆயிரும். இந்த அமைப்புக்கு பேர் தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேட்ரிபொரைட் அப்படின்ற இந்த சென்ட்ரல் கெனால் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகி இந்த 5 ஆர்ம்ஸுக்கும் ரேடியலி டிவைடட் ஆகி உள்ளே போகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெனி டியூப் ஃபீட் இருக்கும். அந்த டியூப் ஃபீட்டுக்குள்ளே போய் அந்த வாட்டர் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகும். அப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் உதவினால தான் இது வந்து என்ன பண்ணுது, லோகமோட் பண்ணுது. இந்த அமைப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் என்னது ஆம்புலாக்ரல் சிஸ்டம் வித் டியூப் ஃபீட் ஆர் போடியா. அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டியூப் ஃபீட் ஆர் போடியா வழியாக அந்த வாட்டரை வெளியில் எக்ஸிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் மூலமாக அது வந்து லோகமோட் பண்ணுது. விச் ஹெல்ப் இன் த லோகமோஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஃபுட். இதன் உதவியினால் உணவை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஆன் வென்ட்ரல் சைடு. இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு. மவுத் வந்து வென்ட்ரல் சைடு அப்படின்னா கீழ் பக்கத்தில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேலே பார்த்தா விசிபிளாக தெரியாது. அந்த ஸ்டார் பீஸோட கீழ் பாட்டம் சைடில் மவுத் இருக்கும், மேலே டார்சல் சைடில் ஆனஸ் வந்து இப்போ நம்ம மேட்ரிபொரைட்னு சொன்னோம்ல அந்த பகுதி தான் மேலே இருக்கக்கூடிய அந்த கரடு முரடான பகுதி தான் டார்சல். அந்த இடத்துல ஆனஸும் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் மவுத்து வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஆன் வென்ட்ரல் சைட் அண்ட் ஆனஸ் ஆன் த டார்சல் சைட். அடுத்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஏன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி அந்த வாட்டர் வழியாகவே அந்த தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் இது வந்து என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணிடுது. இந்த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் போர்லி டெவலப்டு. ஓகே, ரொம்ப டெவலப் ஆகலை. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப் வித்தவுட் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஓப்பன் டைப்னாலே ஒரு கேவிட்டி பல்ல மாதிரி இருக்கும், அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனோ பிளட் வெசல்ஸோ இல்லை. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஸுவல் அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். வாட்டர் பாடியில் தான் என்னது ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் த ஃப்ரீ ஸ்விம்மிங். இன்டைரக்ட்னா என்னது, இதில் லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷோட லார்வல் ஸ்டேஜை நம்ம பைப்பின் ஏரியா லார்வா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வித் ஃப்ரீ ஸ்விம்மிங், பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் லார்வல் ஃபார்மட். ஆல்ரெடி நமக்கு இதனோட இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்லேயே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லார்வல் ஸ்டேஜில் பைலேட்ரலாகவும் அடல்ட்டில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரேடியல் சிமெட்ரியும் எக்ஸிபிட் பண்ணுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. Some echinoderms exhibit autotomy. What is the meaning of autotomy அப்படின்னா அதனுடைய ஆர்ம்ஸை அதுவே வந்து என்ன பண்ணுறது, கட் பண்ணிக்கிறது. ஏதாவது ப்ரிடேட்டாஸ் அதை பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ஆர்ம்ஸை மட்டும் டிட்டாச் பண்ணிவிட்டு செல்ஃப் கட் பண்ணிவிட்டு வந்துடும். சரிங்களா? தட் இஸ் கால்ட் as the autotomy with the remarkable power of regeneration. அந்த இழந்த ஆர்ம்ஸை திருப்பி அது வந்து என்ன பண்ணிக்கிறோம், ரீஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லிசார்டெல்லாம் பள்ளிலாம் அதனோட டெய்ல் டிட்டாச் ஆயிடுச்சுன்னா அகெயின் அதில் டெவலப் ஆகுது. தட் இஸ் கால்ட் as the great power of regeneration. இந்த கெப்பாசிட்டியும் இதில் வந்து என்ன பண்ணுது, இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா பொறுத்த வரைக்கும் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் டியூப் ஃபீட் ஆர் போடியா இது வந்து என்ன பண்ணுது, அதனுடைய லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் அண்ட் ஆட்டோட்டோமி. தென் எக்ஸாம்பிள் ஆஸ்டீரியஸ். ஆஸ்டீரியஸ்னால் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ்டீரியர் ரியூபென்ஸ் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ். தென் எக்கினிஸ், சி அர்ச்சின், ஆன்டிடன், சி லில்லி, குக்கும்பெரியா, சி குக்கும்பர், பிஹேரியா, பிரிட்டில் ஸ்டார். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே இந்த ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாவில் வரும். ஓகேங்களா? இதுக்கான பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் இருக்குது. ஓகே, தென் அடுத்து
நெக்ஸ்ட் ஒன் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. இப்போ இனிஷியலில் ஹெமிகார்டேட்டா வந்து கார்டேட்டா கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்வெர்டிபிரேட்டா கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கார்டேட்டான்றது ஒரு கனெக்டிவ் லிங்காக இருக்குது. எதுக்கு, எக்கினோடெர்மேட்டா அண்டு கார்டேட்டாவுக்கு இன்பிட்வீன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை வந்து என்ன பண்ணுது, இது எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, ஃபைலம் ஹெமிகார்டேட்டா, ஹெமிஹாஃப் கார்டேட்டா ஸ்ட்ரிங், ஒரு சின்ன ஹாஃபாக ஒரு ராடு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இதனோட பாடியில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹெமிகார்டேட்டாஸ் were earlier treated as the subphylum of Chordata. முன்னாடி வந்து சப்ஃபைலம் கார்டேட்டாவில் ஹெமிகார்டேட்டா, செப்பலோகார்டேட்டா, யூரோகார்டேட்டா 3 கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் லேட்டராக இதை வந்து இன்வெர்டிபிரேட்டா கேட்டகரியில் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்க. they are now recorded to be independent phylum of invertebrates close to the Echinodermata. ஏன்னா இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் மெஜாரிட்டியாக எக்கினோடெர்மேட்டாவை சார்ந்திருக்கு. அதனால் these animal of this group possess the characteristics of invertebrate as well as the chordates. ரெண்டுக்கும் இடைப்பட்ட பண்புகளை இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. this phylum consists a small group of, இந்த ஃபைலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் சாஃப்ட் மெரைன் அனிமல்ஸ் வந்து இருக்குது. நீளமாக புழு மாதிரி கடலில் இருக்கக்கூடிய புழு வகைகள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி டியூபிகுலஸ், இது எல்லாமே டியூப் லைக் குட்டியாக ஒரு டியூப் மாதிரி இருக்கக்கூடிய புழுக்கள் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் காமன்லி கால்ட் அஸ் அக்கான் வார்ம் ஆர் டங்க் வார்ம். இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு என்னது, நாக்குப்புழு மாதிரியே டங்க் வார்ம் ஆர் அக்கான் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் bilaterally symmetrical, triploplastic and coelomate. Already you know the meaning. With organ system level of organization, the body is cylindrical, சிலிண்டரிக்கலாக இருக்குது. டியூப் இது வந்து புழு மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால சிலிண்டரிக்கல் அண்ட் இஸ் டிவைடட் இன்டு 3 ரீஜன். இதனோட பாடியை 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க, ப்ரொபாசிஸ், காலர் அண்ட் ட்ரங்க். ஓகேங்களா. மோஸ்ட் ஹெமிகார்டேட்டாஸ் ஆர் சிலியரி ஃபீடர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிலியரி ஃபீடர் அப்படின்னா, இது வந்து அந்த கடலோட கீழ் பகுதிகளில் தான் இருக்கும். இதனோட சிலியான குட்டி குட்டியாக ஹேர் லைக் சப்ஸ்டன்சஸ் அதன் மூலமாக உணவுகளை பிடிச்சு வந்து என்ன பண்ணும், சாப்பிடும். அதை தான் சிலியரி ஃபீடர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இது முக்கியமான ஒன் வேர்டில் கேட்பாங்க. விச் இஸ் கால்ட் அஸ் த சிலியரி ஃபீடர் அப்படின்னா, ஹெமிகார்டேட்டா பெலனோகிளாசஸ் இஸ் கால்ட் அஸ் த சிலியரி ஃபீடர். தேர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சிம்பிள் அண்ட் ஓப்பன் ஆர் லாக்னோ டைப். இதனோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக, ஓப்பன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். லாக்குன்னா ஒரு கேவிட்டி மாதிரி, ஒரு கேப் மாதிரி, ஒரு பள்ள மாதிரி இருக்கும். அதில் பிளட்டு பம்ப் ஆகி வெளியில் வர்றது. தென் வித் டார்சல் ஹார்ட். தென் ரெஸ்பிரேஷன் த்ரூ பேர்ட் கில்ஸ்லெட்ஸ் ஓப்பனிங் இன்டு த ஃபேரிங்ஸ். இது ரெஸ்பிரேஷன் வந்து ஃபேரிங்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி கில்ஸ் மூலமாக வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. இப்போ சி த பிக்சர் ஆஃப் த பெலனோகிளாசஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபாசிஸ், காலர் அப்படின்ற ட்ரங்க் அப்படின்ற 3 பார்ட் இதில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. பிராங்கோ ஜெனிட்டல் ரீஜன், இந்த இடத்துல தான் கில்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இதன் மூலமாக தான் இது வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பயர் பண்ணுது. ஜெனிட்டல் அப்படின்னாலே காப்புலேஷனுக்கு உதவக்கூடிய ரீஜன். ஓகேங்களா. ஹெப்பாட்டிக் அப்படின்னா அதனோட டைஜஷன் பார்ட் இருக்கக்கூடிய, ஹெப்பாட்டிக் அப்படின்னாலே இந்த லிவர் சர்டைன் கிளான்ஸ் இருக்கக்கூடிய பார்ட், தட் இஸ் ஆனஸ் பார்ட். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், எக்ஸ்கிரீஷன் இஸ் பை அ சிங்கிள் ப்ரொபாசியஸ் கிளாண்ட் ஆர் கிளாமருலஸ். இதனுடைய கழிவு நீக்கம் ப்ரொபாசியஸ் கிளாண்ட் என்ற சுரப்பியின் மூலமாகவோ இல்லை கிளாமருலஸ் மூலமாகவோ அக்கர் ஆகுது. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ப்ரொபாசிஸ். ப்ரொபாசிஸ்னால் அந்த கிளாண்ட் வந்து ப்ரொபாசியஸ் அப்படின்ற அந்த காலர், இந்த மேல் பகுதியில் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த எக்ஸ்கிரீட்ரி பண்ணக்கூடிய கிளாண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து வந்து ஆனஸ் வழியாக வெளியில் போகும். ஓகேங்களா. தென் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ப்ரிமிட்டிவ், ரொம்ப புவராக தான் இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் எக்ஸிபிட் செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செக்ஸஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. செக்ஸுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எக்ஸிபிட் பண்ணுது. ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், வாட்டர் பாடிஸில் தான் ஃபர்டிலைசேஷன், ஜைகோட் ஃபார்மேஷன் அக்கர் ஆகுது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், ஆல்ரெடி சொல்லியாச்சு. லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா தான் இன்டைரக்ட். வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் டர்னேரியா லார்வா. ஒவ்வொருதுலேயும் ஒவ்வொரு லார்வல் ஃபார்மட் இருக்குது. இப்போ ஸ்டார்ஃபிஷ்க்கு பைப்னேரியா லார்வா அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெளிஜேரியா லார்வான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ டொர்னரியா லார்வா, டோக்கோஃபோர் லார்வா, சைடிபிட் லார்வா, இந்த மாதிரி சோ மெனி லார்வல் ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஃபைலம் ஆர்டர்லையும் இருக்குது. என்னென்ன ஃபைலம்க்கு என்னென்ன லார்வல் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம மைண்ட் செட் பண்ணணும். ஓகேங்களா. தென் எக்ஸாம்பிள் பெலனோகிளாசஸ் அண்ட் சாக்கோகிளாசஸ். ட்ரைக்ளோரியா ஃப்ளேவா, இந்தியன் ஹெமிகார்டேட்டா ஃபவுண்ட் இன் குர்சுடி ஐலாண்ட் இன் தமிழ்நாடு. சரி, ஓகே. பெலனோகிளாசஸும் சாக்கோகிளாசஸும் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெமிகார்டேட்டா. ஓகே. ஹெமிகார்டேட்டா அப்படின்னாலே இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த எக்கினோடெர்மேட்டா அண்ட் கார்டேட்டா. இதனோட பாடியில் ப்ரொபாசிஸ், காலர் அண்ட் ட்ரங்க் அப்படின்ற 3 டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு சிலியரி ஃபீடர். ஓகே. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஓப்பன் டைப் ஆர் லாக்னி அப்படின்றதையும் நம்ம மைண்ட் செட்டில் வச்சுக்கலாம். பெலனோகிளாசஸ் அண்ட் சாக்கோகிளாசஸ் தான் ஹெமிகார்டேட்டாக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைலம் கார்டேட்டா. இப்போ ஃபைலம் கார்டேட்டா அப்படின்னா அதனுடைய காமனான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, கார்டேட்டா இஸ்
இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம். கார்டேட்டா அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் ஃபைலம் வித் த மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ கார்டேட்டா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கார்டேட்டில் வெர்டிபிரேட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கார்டேட்ஸ். இந்த கார்டேட்ஸுக்கும் வெர்டிபிரேட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா த்ரூ அவுட் பாடி லைஃப்லையும் நோட்டோகார்டு மட்டும் இருந்தால் அது கார்டேட்டு. இந்த நோட்டோகார்டு வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வெர்டிபிரேட்டா. ஓகே, தென் சச்சஸ் ஃபிஷஸ். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், வெர்டிபிரேட்டில் 5 கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் இப்போ கார்டேட் அப்படின்னாலே அதில் என்னென்ன சப்ஃபைலம் இருக்குது அப்படின்னா யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்டு வெர்டிபிரேட்டா. ஓகேங்களா, அதை நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்ப்போம். இந்த வெர்டிபிரேட்டாவில் ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் அப்படின்ற 5 கிளாஸஸ் இருக்குது. தென் பாருங்கள், ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் சச்சஸ் ஃபிஷஸ், ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அண்ட் லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் ஆஃப் த லான்ஸ்லெட்ஸ். இவங்க எல்லாமே வெர்டிபிரேட்டு. இவங்க போக இந்த சப்ஃபைலம் என்ன சொல்லலாம், செஃபலோகார்டேட்டா, நியூரோகார்டேட்டான்னு சொல்லுவோம்ல, அவங்கள தான் வந்து என்ன சொல்கிறாங்க, லான்ஸ்லெட்ஸ், ஆம்பியாக்சஸ். இந்த ஆம்பியாக்சஸ் வந்து செஃபலோகார்டேட்டா அண்ட் டியூனிகன்ஸ் ஆர் அசிடியன்ஸ் வந்து என்னது யூரோகார்டேட்டா வருவாங்க. இவங்க 2 பேருமே இந்த சப்ஃபைலம். ஓகேங்களா, ஆல் கார்டேட் பொசஸ் 3 ஃபண்டமெண்டல். இந்த கார்டேட்ஸ்க்கு எல்லாமே 3 முக்கியமான ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அதனுடைய லைஃப் சைக்கிளில் அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்கள். நல்ல கிளியராக தெரியலை அப்படின்னா உங்களோட புக்கில் இந்த பிக்சர் வந்து கார்டேட்டோட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா டார்சல் நர்வ் கார்டு வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கீழே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெண்டுக்கும் இடையில நோட்டோகார்டு வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் இதனுடைய இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்டு பிலோ த நர்வ் கார்டு. இந்த மேலே எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது நர்வ் கார்டு, அதுக்கு பிலோவாக இருக்கிறது நோட்டோகார்டு. ஓகேங்களா, அலிமெண்ட்ரி கெனாலுக்கு அபோவும் நோட்டோகார்டுக்கு பிலோ, நர்வ் கார்டுக்கு பிலோவாகவும் இந்த நோட்டோகார்டு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் சர்வ் அஸ் அ பிரிமிட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டன். இனிஷியலில் இதுதான் ஸ்கெலிட்டனாக ஆக்ட் பண்ணுது. இட் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் லைட். இது வந்து த்ரூ அவுட் லைஃப்லையும் லான்ஸ்லெட்ஸ்லையும் அசிடியன்ஸ்லையும் இருக்குது. ஆம்பியாக்ஸ்லையும் அசிடியன்லையும் அதன் வாழ்நாள் காலம் பூராமே இந்த நோட்டோகார்டு இருக்கும். ஆனால் இந்த வெர்டிபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோகார்டு வந்து வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்டு பிலோ த நர்வ் கார்டு. மேலே நர்வ் கார்டு இருக்குது, அதுக்கு கீழே நோட்டோகார்டு இருக்குது. அண்ட் அபோவ் த அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனாலுக்கு மேலே. இப்போ இந்த பிக்சரில் இதுதான் அலிமெண்ட்ரி கெனால்னால் இதுக்கு மேலேயும் நர்வ் கார்டுக்கு கீழே இருக்கிறது தான் நோட்டோகார்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் சர்வ் அஸ் த பிரிமிட்டிவ் இன்டர்னல். இதுதான் ஸ்கெலிட்டன் ஆக்ட் அப் பண்ணுது. இதுமே பெருசு த்ரூ அவுட் லைஃப் இன் லான்ஸ்லெட்ஸ் அண்ட் லாம்ப்ரே. எல்லா கார்டேட்ஸ்லையும் இருக்கும். ஃபிஷஸில், ஆம்பிபியன், மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். நமக்கும் எப்போ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அந்த நோட்டோகார்டு. இப்போ இந்த லான்ஸ்லெட்லையும் இந்த அசிடியன்ஸ்லையும் இது என்ன பண்ணிடும், த்ரூ அவுட் லைஃபும் அப்படியே இருக்கும். நமக்கு எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேருந்து மாறும்போது இந்த நோட்டோகார்டு வெர்டிபிரல் காலமாக கன்வெர்ட் ஆயிரும். பாருங்கள், and lampreys. In adult vertebrae, it may be partially or completely replaced by the backbone or the vertebral column. அடுத்து, a dorsal halo or tubular fluid-filled nerve cord lies above the notochord and below the dorsal body wall. ரொம்ப ஈஸி. திருப்பி அதே தான் சொல்கிறான். இந்த மேலே இருக்குல்லையே அந்த நர்வ் கார்டு, இது வந்து நோட்டோகார்டுக்கு மேலே இருக்குது. டார்சல் பாடி வால்னா அந்த மேலே இருக்க பாடி வாலுக்கு கீழே இந்த நர்வ் கார்டு இருக்குது. இந்த நர்வ் கார்டோட அப்பர் பார்ட் பிரெயினாகவும் இந்த மிச்ச ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் ஸ்பைனல் கார்டாகவும் மாறியதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள். எஸ். அடுத்து, a dorsal halo or tubular fluid-filled nerve cord lies above the notochord and below the dorsal body wall. It serves as the integrate and coordinate the body function. In higher chordates, the anterior end of the nerve cord get enlarged to form the brain and the posterior part become the spinal cord. மீனிங் புரியும் நினைக்கிறேன். முன்னாடி இருக்க பகுதி பிரெயினாகவும் அதனோட கண்டினியூஷனாக வர்றது ஸ்பைனல் கார்டாகவும் ஆக்ட் அப் பண்ணுது. ஓகேங்களா, ஸ்பைனல் கார்டை வெர்டிபிரல் காலம் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. தட்ஸ் ஆல். ப்ரொடெக்டட் இன்சைட் த வெர்டிபிரல் காலம். become the spinal cord protected inside at the vertebral column. உள்ள spinal cord இருக்குது, வெளியில் vertebral column வந்து என்ன பண்ணுது, protect பண்ணுது. ஓகே, presence of pharyngeal gill slits are cleft in all chordate. அதாவது சுவாசிக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் மீன்களுக்கு எப்படி செதில் இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்கும் எம்ப்ரியானிக் ஆரிஜினில் கில்ஸ், பெர்னிஞ்சியல் கில்ஸ் மூலமாக அது ரெஸ்பயர் பண்ணும். தென் இன் ஆல் chordates at some stages of their life cycle. நம்மளே எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் மதரோட யூட்ரஸில் ஆரிஜினேட் ஆகும்போது நம்ம இனிஷியல் வீக்லலாம் கில்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், ப்ரீத் பண்ணுவோம். ஓகேங்களா, இன் சீரியஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் ஆர் கிளப்ஸ் that perforates the walls of the pharynx and appears during the development of
எவ்ரி கார்டேட்டா எல்லா கார்டேட்லேயும் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இன் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் ஃபெர்னிஞ்சல் கில் ஸ்லிட்ஸ் அண்ட் வாஸ்குலர் லேமெல்லார் அண்ட் ஃபார்ம் த கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். இந்த அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் நிறைய இருக்கு இல்லையா, இதுலேயுமே இதே மாதிரியான அமைப்பு சுவாசித்தலுக்கு வந்து என்ன பண்ணுது, பயன்படுது. இன் டெரஸ்ட்ரியல் கார்டேட்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் கில் ஸ்லிட்ஸ் அப்பியர் டியூரிங் த எம்ப்ரியானிக். இதை தான் மிஸ் சொன்னேன். டெரஸ்ட்ரியல்னா நமக்கு இந்த கில் ஸ்லிட்ஸான அமைப்பு வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கும். லேட்டராக அது வந்து என்ன ஆயிரும், convert ஆயிரும். Then embryonic development stages and disappear later. Beside the above said feature, மேலே சொன்ன இந்த 3 பண்புகளும் நோட்டா கார்டு சென்டரில் இருக்குது, மேலே நர்வ் கார்டு இருக்குது, கீழே அலிமெண்ட்ரி கெனால் இருக்குது. தென் இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸில் 2-3 ஸ்பீசிஸை தவிர, லேன்ஸ்லெட்ஸு அசிடியன்ஸ் தவிர இந்த நோட்டா கார்டு லேட்டரலாக வெர்டிபிரல் காலம் வந்து ஹையர் ஸ்பீசிஸில் கன்வெர்ட் ஆகின்றது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நர்வ் கார்டுன்றது எனது டார்சல் சைடில் பிரெயினாகவும் வென்ட்ரலில் வந்து ஸ்பைனல் கார்டாகவும் மாறிடுது. இந்த ஸ்பைனல் கார்டை வெர்டிபிரல் காலம் ப்ரொடெக்ட் பண்ணுறன்றது 2வது. 3வது வந்து ஃபெர்னிஞ்சல் கில்ஸ்டிட்ஸ் வந்து எல்லா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்லேயும் இருக்கும். சில ஸ்பீசிஸில் த்ரூ அவுட் லைஃப்லையும் கில்ஸ் மூலமாகவே ரெஸ்பேர் பண்ணும். சர்டன் ஹையர் ஸ்பீசிஸில் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்க்கு கழித்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்ஸாக வந்து என்ன பண்ணிடும், டெவலப் ஆயிடும். இவ்வளவு இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஃபைலம் கார்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பேசிக்காக இந்த கார்டேட்ஸ் எல்லாமே பைலாட்ரல் சிமெட்ரிக்கலாக இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும், சீலோமேட்ஸாக இருக்கும், வித் வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கும். தே ப்ரொசஸ் போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் த காமன் அண்ட் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் features of the phylum chordates with the ventral myogeny called already muscles ஆல made up of on a hearts வந்து என்ன ஆயிருக்கும், present ஆயிருக்கும். except in amphioxus. amphioxusல மட்டும் myogenic hearts வந்து என்ன செய்யாது, இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிங்டம் அனிமாலியாவில் இன்வெர்டிபிரேட்டாவில் இன்றைக்கி ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா இந்த 4 ஃபைலம் ஆர்டரும் கார்டேட்டாவோட காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.